கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 20வது வசனம். என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் உன்னை நீ மறைத்து கொள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் சம்பவங்களை பார்க்கும் பொழுது மனிதர்கள் ஜென்ம அன்பில்லாதபடிக்கு தங்களுடைய சுயத்திற்கு இடத்தை குறித்து கொடுத்து பலவிதமான காரியங்களை வருவித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ உன்னுடைய அறைக்கதவை சாத்தி கொண்டு சொல்ப நாட்கள் நீ உன்னை மறைத்துக்கொள் அல்லது ஒளித்துக்கொள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எதற்காக? நாம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து போராடி ஜெபிப்பதற்காக, தேசத்திற்காகவும் மக்களுக்காகவும் உறவுகள் நட்புகள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சொல்லுகிறார், நீ ஒளித்துக்கொள் அல்லது உன்னை நீயே தனிமைப்படுத்திக்கொள். மற்றவர்களிடத்திலிருந்து உன்னை நீ தனிமைப்படுத்தி உன்னுடைய வீட்டின் அறைக்கதவை சாத்திக்கொண்டு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து இந்த வேளையில் சொல்லுகிறார், கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். கொஞ்ச நேரம், கொஞ்ச காலம் கர்த்தருடைய வார்த்தை வரும் வரை உன்னை நீயே பலப்படுத்தும்படியாய், ஜனங்களுக்காக தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் உன்னை மறைந்து இருக்கும்படியாக சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சங்கீதம் 27வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலை ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாட்கள் வரும்பொழுது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒளித்து வைத்துக் கொள்ளுகிறார். அவருடைய கூடாரத்தின் மறைவில் அவருடைய சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. அருமையானவர்களே, அவர் ஒளித்து வைத்திருக்கிறார். இந்த நாட்களிலும் அருமையான தேவ பிள்ளையே, நீ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறாய், அவருடைய சட்டைகளின் கீழ் இருக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கூடாரத்தில் மறைத்து தம்முடைய கூடாரம் மறைவில் வைத்து ஏற்ற வேளையில் கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஆகவே இந்த நாட்களிலும் சோர்வுகள், பலவீனங்கள், வியாதிகள், கஷ்டங்கள் என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இருக்கலாம். எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நீ கர்த்தருடைய கன்மலைக்குள்ளாக உன்னை உயர்த்தும் முன்பதாக நீ தேவ சமூகத்தில் அவருடைய கூடாரத்திற்குள்ளாக சென்று அமர்ந்திரு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலவேளையில் உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். சொற்ப காலம் நீ ஒளிந்திரு, சொற்ப நாட்கள் நீ ஒளித்திரு என்று நீ கொடுத்த வார்த்தையின்படியா இந்த வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் இந்த நாட்களில் தங்களை தனிமைப்படுத்தி மோடு கூட அமர்ந்திருந்து மேலானவைகளை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய கூடாரத்தின் மறைவில் அவர்களை ஒளித்து வைத்து ஏற்ற வேளையில் கர்த்தர் கன்மலையின் மேல் உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறேன். நீர் அப்படி செய்ய போற தெய்வர்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும், தேவைகளை சந்தியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.